வணக்கம். திருச்சியின் புதிய அடையாளமாக மாறவிருக்கும் பஞ்சப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்டிஆர் குளோபல் என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் ஓலையூர் பகுதியிலிருந்து செமி ரிங் ரோட்டில் பஞ்சப்பூர் நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஸோ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் இன்னும் இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அனைவருக்காகவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சி மதுரை பைபாஸில் செமி ரிங் ரோடு இணையக்கூடிய பகுதி இந்த பஞ்சப்பூரில் தான் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் தற்போது இறுதி கட்டத்தில் இருக்குது. பேருந்து நிலையம் மட்டுமல்லாது வாகன முனையம், காய்கறி வணிக வளாகம், ஒலிம்பிக் அகாடமி, ஐடி பார்க், இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க. இதில் முக்கியமான திட்டங்களில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் வாகன முனையமும் பேருந்து நிலையம். இந்த இரண்டு திட்டங்களும் இப்பொழுது இறுதி கட்டத்தில், இதோட கட்டுமான பணிகள் தற்போது இறுதி கட்டத்தில் இருக்குது. ஓலையூர் பகுதியிலிருந்து ரிங் ரோட்டில் போகும்போது அந்த கோரையாற்று பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலம் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த வாகன முனையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய பகுதியும், உள்ளே இருந்து வாகனங்கள் வெளியே வரக்கூடிய பகுதியும், இந்த ரிங் ரோட்டில் இணையக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இதனோட இணைப்பு பகுதிகள் அந்த பணிகள் கூட பாருங்கள் இறுதி கட்டத்தில் இருக்குது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பணிகள் முடிவடைந்து விடும். ஏன்னா மார்ச் மாதத்தில் இந்த வாகன முனையம் திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ மார்ச் முதல் வாரம் துவங்கிவிட்டது. எப்பொழுது துவக்கப்படும் என்பது தெரியவில்லை. மேபி இந்த வாரத்தில் இதற்கான இறுதி அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் உள்ளது. எந்த ஒரு மாவட்டத்திலையுமே ஒரு பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த பகுதிக்கு சரியான சாலை கட்டமைப்பு இருக்க வேண்டும். இப்போ இந்த பகுதியை பொறுத்தளவில் துவாக்குடியிலிருந்து மாத்தூர், ஓலையூர், பஞ்சப்பூர் வரைக்கும் இந்த செமி ரிங் ரோடு முழுவதுமாக நிறைவு பெற்று விட்டது. அதனால் நிறைய பேர் இந்த பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் துவங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுபோல் இந்த பஞ்சப்பூரிலிருந்து ஜியபுரம் வரைக்குமே இந்த சாலை இணைக்கப்பட இருக்குது. இரண்டாவது கட்ட பணிகள் ஏற்கனவே தொடங்கி ஒரு சில பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் அதிகபட்சம் ஒரு 70% முடிஞ்சிட்டது. ஒரு சில பகுதிகளில் பாலமெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் போனவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இரண்டாவது கட்ட பணிகள் இந்த பஞ்சப்பூரிலிருந்து ஜியபுரம் வரைக்கும் இணைக்கக்கூடிய பகுதியும் புங்கனூர், வயலூர், குழுமணி வழியாக ஜியபுரம் வரைக்கும் அந்த சாலை இணைக்கப்பட இருக்கு. இப்படி இந்த பகுதி முழுவதுமே நிறைவு பெற்று விட்டால் இந்த பகுதியும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இப்போ நான் திருச்சி மதுரை பைபாஸில் இந்த செமி ரிங் ரோடு இணையக்கூடிய அந்த ஜங்ஷன் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல லெஃப்ட் திரும்பினோன்னா பேருந்து நிலையம், ரைட் சைடில் வாகன முனையமும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம முதல்ல வாகன முனையத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த பகுதியை முழுவதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
இப்போ நம்ம வாகன முனையம் அதோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா பேருந்து நிலையம் திறப்பு விழா காண்பதற்கு முன்பாகவே இந்த வாகன முனையம் மற்றும் மார்க்கெட் பகுதியும் வந்து திறப்பதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் திருச்சி மையப்பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காந்தி மார்க்கெட்டு கூட இந்த பகுதிக்கு வந்து மாற்ற போகிறாங்க. அதனோட அறிவிப்புகள் சென்ற வாரம் கூட செய்தித்தாள்கள் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அது எப்போது மாற்றப்படும், எப்பொழுது இந்த முனையம் எப்பொழுது திறப்பு விழா காணும் என்பது பற்றிய அந்த உறுதியான தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. இன்னும் ஓரிரு வாரங்களில் கண்டிப்பாக இந்த வாகன முனையம் திறப்பதற்கான தேதிகள் வந்து அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா மார்ச்சில் கண்டிப்பாக இது வந்து திறக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ மார்ச்சோட முதல் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். மேபி மார்ச் இறுதி வாரத்தில் அல்லது ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக இது வந்து திறக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதுபோல் பேருந்து நிலையம் வந்து கண்டிப்பாக இன்னும் திறப்பதற்கு ஓரிரு மாதங்களுக்கு மேல் ஆகும். ஏன்னா அதோட கட்டுமான பணிகள் இன்னும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதனோட பணிகள் தற்போது எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இதற்கு அடுத்தபடியாக அதை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பஞ்சப்பூரில் அந்த புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு முன்னதாக வாகன முனையம் கட்டுமான பணிகள் நடைபெற்ற அந்த பகுதியை வந்து பார்த்தோம். இப்போ பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதியை வந்து நேரடியாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பேருந்து நிலையத்தோட பணிகள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பகுதி வந்து அதிகபட்சம் ஒரு 80% மேலே இந்த பணிகள் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இந்த சாலை பணிகள், சாலை அமைப்பதற்கான பணிகள், மேற்கூரை அமைப்பு, அந்த மேலே ஷெட்டு போடுற அந்த ஒர்க்கு, அதை மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த உள்பகுதியில் நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ் பகுதி மட்டும்தான் ரோட்டில் இருந்து தான் பார்க்குறோமே ஒழிஞ்சு இதோட பகுதி மிகப்பெரிய பகுதி. அதனால் நம்ம அந்த பேருந்து நிலையத்தோட ஒரு பகுதியை மட்டும்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா முழுவதுமாக நம்மளால் கவர் பண்ண முடியாது இந்த இடத்துல இருந்து. நிறைய பேர் இந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அதிகபட்சம் ஏன்னா இந்த பகுதிக்கு தினந்தோறும் வந்து செல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பணிகள் வந்து நடைபெறுவதை நம்ம பார்த்துருப்போம். வெளியூர்லேயோ அல்லது வெளிநாடுகளிலேயோ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட், இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வருங்காலத்தில் நம்ம வந்து திருச்சியில், நீங்கள் வந்து திருச்சியை சுற்றி உள்ளவராக இருந்தாலும் சரி அல்லது பிற மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, திருச்சியில் என்ன மாதிரியான தொழில் துவங்கலாம் அல்லது எந்த பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த பகுதியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம், எந்த பகுதி இப்போது வளர்ச்சியடையக்கூடிய பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. முக்கியமாக அப்போ இந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் இருக்குது, இது முழுவதுமாக முயற்சி பெறுமா, சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, எப்பொழுது திறப்பு விழா காணும், எப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும், அப்படியெல்லாம் நிறைய பேரும் ஒவ்வொருத்தரும் கனவு கண்டு கொண்டு இருப்பார்கள். ஸோ இந்த பணி முழுவதுமாக நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரும்பொழுது தான் அவர்கள் எதிர்பார்த்த திட்டத்தை இந்த பகுதியிலோ அல்லது இந்த பகுதியை சுற்றியுள்ள பிற பகுதியிலோ அவர்கள் வந்து அவங்களோட கனவு திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டயத்தை நோக்கி தான் அவங்க வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேருந்து நிலையம் எப்போது பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வருமோ அப்போது தான் நிறைய திட்டங்கள், நிறைய பேர் இந்த பகுதியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதி வந்து பஸ் ஸ்டாண்டோட முக்கியமான நுழைவு பகுதி. ஏன்னா முதல் தளத்திற்கு செல்லக்கூடிய பகுதியாகவும் சரி அல்லது முதல் தளத்திலிருந்து கீழே வரக்கூடிய பகுதி, கீழ்த்தளத்தில் பயணிகள் வந்து பேருந்தில் ஏறுவதற்கு இறங்குவதற்குமான பகுதி, இப்படி அனைத்து பகுதிக்கும் செல்லக்கூடிய நுழைவு பகுதியாக, மையப்பகுதியாக இந்த பேருந்து நிலையத்திற்கு முக்கிய பகுதியாக இந்த பகுதி வந்து அமைய உள்ளது. இங்கே தான் முக்கியமான என்ட்ரன்ஸ் கேட்டை வந்து அமைக்க போகிறாங்க. பயணிகள் உள்ளே செல்வதற்கான முக்கிய என்ட்ரன்ஸ் பகுதி. பேருந்துகள் வந்து வேறு வழியாக உள்ளே வரும். இது வந்து பயணிகள் நேரடியாக உள்ளே செல்வதற்கும் உள்ளிருந்து வெளியே வருவதற்கும் உள்ள ஒரு பகுதியாக இந்த பகுதி வந்து அமைக்கப்படுகிறது.
திருச்சியின் முக்கிய அடையாளமாக வரக்கூடிய இந்த பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, எந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல விரும்புவதையும் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த திட்டத்தை பற்றி எதிர்பார்த்திருப்பாங்க. தற்போது இந்த திட்டத்தோட பணிகள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட இருப்பாங்க. அதனால் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட அப்டேட் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கண்டிப்பாக இதோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் இருக்குது, எப்பொழுது திறப்பு விழா காணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா NTR குளோபல் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.